அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் சார் வந்து பார்த்தோம்னா நேற்று கரூர் போயிருக்கிறாரு. கரூர் போயிட்டு தன்னால் பாதிக்கப்பட்ட ஓகேங்களா 41 குடும்பத்தையும் வந்து சந்தித்து இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அது தொடர்புடைய காணொலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக. இவங்களுக்கு மேலே 2 தேசிய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு கட்சி வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ், அது திமுகவுடைய ஒட்டுண்ணி மாதிரி அப்படியே இருக்கும். இன்னொரு கட்சி வந்து பாரதிய ஜனதா, அது வந்து அதிமுக கூட உடன்பிறவா சகோதரன் போல இருக்கும். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் 2 கட்சிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று கட்சியை நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வராங்க. இவருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் ஒரு 16 வருஷமாக எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து போராடிட்டு இருக்கிறாரு. அவர் போராடிட்டு இருக்கும்போது அவரை வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து விட்டா வளர்ந்துருவாருங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொருத்தரை உள்ளாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது இலுமினேட்டி பண்ணுறாங்களா, இல்லை கார்பரேட் கம்பெனிக்காரங்க பண்ணுறாங்களா, இல்லை இவங்களே ஒரு ஏ டீம் பி டீம் வச்சு விளையாடுறாங்களான்னு தெரியல. விஜய் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி கடந்த முறை கமலஹாசன் வராமல் இருந்திருந்தாருன்னா எங்கள் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கருத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தான் மாற்று சக்தின்னு சொல்லி வந்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணா வரவேற்பு தெரிவித்தார். வரவேற்பு தெரிவித்த வாட்டி என்ன நடக்குது, எனக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட 2 கண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் சொல்கிறாரு. அப்படியே ஒரு கருத்தை பதிவு பண்ண வாட்டி எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் என்ன பண்ணுறாரு, திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற, 2 ஒன்று கிடையாது ஓகேங்களா. இந்த குழம்பு இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் இந்த கண்ணில் எண்ணெயும் வச்சு ஒட்டுக்கா இது பண்ண முடியுமா, முடியாது. எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுக்கா சேரவே சேராது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வட துருவம் தென் துருவம் எப்படி சேராதோ அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் 2க்குமே சுத்தமாக வேற ஜேர்னியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய விஜயோட நான் பயணிக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் தெரிவிச்சிட்டார் சீமான் அண்ணன். அப்படி அவர் சொன்ன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேடைகளில் வந்து பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, பாசிச பாஜக, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி இவங்க, கொள்கை எதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத அனைவர் மேலேயும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாவட்டமும் இப்போ இந்த ஸ்கூல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க, மக்கள்லாம் நம்மளை சந்திப்பாங்கன்ட்டு ஸ்கூல் லீவில் பசங்களாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னமோ தெரில. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா அவர் வந்து சனிக்கிழமை எவ்ரி சாட்டர்டே ஓகேங்களா, சனிக்கிழமைனா வந்து மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தினார். நம்ம சேலத்தில் நடத்தியிருக்கிறாரு, திருச்சியில் நடத்தியிருக்கிறாரு, கரூரில் நடத்தியிருக்கிறாரு, நாமக்கல்ல நடத்தியிருக்கிறாரு, நம்மளுடைய தென்காசியில் நடத்தியிருக்கிறாரு, விருதுநகரில் நடத்தியிருக்கிறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் நடத்தியிருக்கிறாரு. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேர் வாங்கின திமுக அமைச்சர்களை விட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிறாரு. வார்த்தையால் போர் புரிஞ்சிருக்கிறாரு, வார்த்தையால் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. கரூருக்கு வந்தப்பையும் அதே மாதிரி தான், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கரூர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு பண்ண வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெருக்கடி ஏற்படுது. அந்த கூட்ட நெருக்கடியில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 41 பேர் துடிக்க இறந்து போயிட்டாங்க. அந்த துடிக்க இறந்து போனதில் பிஞ்சு குழந்தைகள் உட்பட எல்லாருமே அடங்கியிருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் உட்பட. அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். அவர் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு போயிட்டார். அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் பெரும்பாலானவங்க வேலை கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை எங்கேயுமே தமிழ்நாடு நடந்ததில்லை. ஒருத்தரை பார்க்க போய் இத்தனை பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறது தமிழக வரலாறுல, அரசியல் வரலாறுல இது 2வது முறை. இது என்னப்பா இப்படி சொல்கிறா, அப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் நடந்திருக்குது. 1991 ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாங்க, முதலமைச்சராக வராங்க. அப்படி அவங்க முதலமைச்சராக வந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயர சம்பவம் நடக்குது. இவங்க வந்து கும்பகோணம் மகாமக தீர்த்த குளத்தில் போய் தண்ணி ஊற்றிக்க போகிறாங்க. இவங்களுக்குன்னு தனி இடம் இருந்தப்போ இவங்க அங்கெல்லாம் நான் ஊற்றிக்க மாட்டேன், பொது வெளியில் தான் நான் வந்து நீராடுவேன்னு சொல்லி நீராடுறாங்க. ஏற்கனவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 பேர் இருக்கிற குளத்தில் 15000 பேர் இருக்கிறாங்க, 10000 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வரதுனால ஏகப்பட்ட க்ரௌடை வந்து ஒதுக்கினதில் எல்லாம் கேட்டு மேலே நேர் நிற்கவும். இப்போ எப்படி விஜய் அண்ணா கட்சியில் வந்து ஒரு சில புகார் அங்கே என்ன சாட்டை என்ன சொல்கிறாரு, எல்லாம் கம்மி மலை ஏறி நிற்கிறாங்க, மரத்தில் ஏறுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதிமுக இருந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறின்னு சிஎம்ஐ வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கிரில்லு சாஞ்சி கூட்ட நெரிசலில் மாட்டியும் அந்த கிரில்லு மேலே விழுந்தும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இறந்துருக்கிறாங்க. அது வந்து முதல் துயர சம்பவம் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில். அதே மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது சம்பவம், ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இப்போ எல்லா செய்தி சேனல்லையுமே கவர் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் செய்தி உட்பட
தேசிய ஊடகங்கள் வரைக்குமே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நேரில் வராரு. நேரில் வந்துட்டு இறந்து போனவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பணம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் காலேஜில் ஏகப்பட்ட ஃபுட் ப்ராப்ளத்தால் ஒரு சிலர் இறந்துருக்கிறாங்க, ஏகப்பட்ட இஷ்யூ நடந்திருக்குது. அப்போல்லாம் ஸ்டாலின் அவர்கள் நேரில் போகல. அப்போல்லாம் அந்த முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கல. விஜய் அவர்களை பார்க்க வந்த மக்கள் செத்து போனப்போ விஜய்க்கு கெட்ட பேர் உருவாக்கணும், நாம் நல்ல பேர் வாங்கிக்கணுன்ற ஓட்டத்தில், எண்ணத்தின் அடிப்படையில், எண்ணத்தின் வெளிப்பாட்டில் அங்கேருந்து ப்ரைவேட்டு விமானம் பிடிச்சி நேரில் வந்து விடியறதுக்குள்ளே அந்த பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க குடும்பத்தில் ஒப்படைச்சிட்டு தலைக்கு இறந்து போன ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனோம்னா நடிக்கிற விஜய் அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய கட்சி சார்பாக இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் தலைக்கு 20 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. தலைக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. பாதியில் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அண்ணாவுக்கு என்ன நடக்குது, எலெக்ஷன் வருது, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு முடிச்சோட்டி இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சந்தித்து என்ன பண்ணிக்கிறாரு, கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்குறாரு. இதுக்கு முன்னாடி செத்து போனவங்க 41 குடும்பத்தையும் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தனியார் 5 ஸ்டார் ஹோட்டலில் இவர் ரூம் போட்டு அவங்களெல்லாம் இங்கே வர சொல்லிட்டு, ஒரு இளவு நினச்சி துக்கம் விசாரிக்கிறோம் அப்படின்னா நம்ம நேரில் போவோம். இவர் வந்து நேரில் போக முடியாதுங்கிறதுனால, போகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால எல்லாரையும் ஒரே இடத்துக்கு இவர் வர வச்சுட்டு காது வச்ச மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஒரு அந்த 41 குடும்பத்தையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. சந்தித்து பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்பிவிட்டார். இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சரை நாட்டி நேற்று நேரில் போகிறாரு கரூருக்கு. முதல்ல போன உடனே இந்த மாதிரி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, எனக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு முழுக்க திமுக அரசு தான் காரணம், காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம், அங்கே இருந்த கூட்டத்தை இவங்க தான் அப்படியே தள்ளிட்டு, இங்கே ஆல்ரெடி க்ரௌட் இருக்குது, இவங்க தான் தள்ளிக்கிட்டே கூட்டு வந்து மக்கள் நெருக்கடி அவங்க தான் உருவாக்குனாங்கன்னு சொல்லி நடிகர் விஜய் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அண்ணா அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு, தமிழகத்தினுடைய காவல்துறை முன்னாள் திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி மேலேயும் மறைமுக தாக்குதல் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாலுமே கூட நான் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி செய்ய போகிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்ய போகிறாராம், இந்த மாதிரி பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் 9ஆம் மாதம் 15ஆம் தேதி வரும். அன்னையிலேருந்து தாய்மாமன் சிறப்பு தங்க மோதிர திட்டம் நான் கொடுக்க போகிறேன். தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே நான் வந்து தங்க மோதிரம் போடுவேன். அனைத்து குழந்தைகளுக்குமே நான் வந்து தங்க மோதிரம் போட்டுவிட்டு அழகு பார்ப்பேன். அவங்கள மாதிரி நான் வந்து வாயில் சும்மா பேசிட்டு போகிறாள் கிடையாது. நான் வந்து உண்மையாலுமே மக்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறேன். நான் வந்து உண்மையாலுமே மக்கள் மேலே நேசம் வச்சுருக்கிறேன். நான் வந்து உண்மையாலுமே மக்களுக்கோசரம் வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணி அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லை, இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு மேலே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கரகோஷம் எழுப்பி ரொம்ப கொண்டாடுறாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார், பிடிச்சிட்டாரு. இவர் ஆட்சி சிறப்பாக நடத்துவாரான்னு சொல்லி கேட்டோம்னா நடத்திட்டு இருக்கிறாரு. பேர் சொல்கிற மாதிரி திட்டங்கள் அப்படிங்கிறது அவரே கூட சொல்கிறாரு. நான் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டேன், இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டேன், இதை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அனைத்துலேயுமே குறைபாடு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. இது வந்து எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் எங்கள் சாட்டையன்னு சொன்னது தான். இப்போ வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தகவல் பதிவு பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து வேலை செய்ய இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன நடக்கிறாங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய காவலர்களை யூனிஃபார்ம் மாற்றி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான சிறப்பு பயிற்சி ஏதாவது வழங்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணா மேலே தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அவர் எதையும் காதில் வாங்கிக்கிறதில்ல. இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்கில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. காத்திருந்து பார்ப்போம்.